Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதம் 123வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஆமீன். இன்னைக்கு உங்களை சுத்தி எந்த இடத்துல பார்த்தாலும் நிந்தையா இருக்கா? இங்க சங்கீதக்காரர் சொல்ல, எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஏன்னா எல்லா இடத்துலயும் நிந்தனாக்கா உங்களை அசிங்கப்படுத்துது, அவமானப்படுத்துது, மாக் பண்றது, எல்லா இடத்துலயும் எங்களை பார்த்து, எங்க குடும்பத்தை பார்த்து ஏளனை பண்றாங்க. ஆண்டவரே, நீங்க சொல்றது தானே கேட்டுட்டு இருக்கோம், உங்க வார்த்தை தானே நம்பி இருக்கோம், உங்க சத்தத்தை தானே கேட்டு கீழ்படுகிறோம் அப்படிங்கிறச்சு இந்த இடத்துல சங்கீதக்காரர் சொல்ல, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஃபுல்லாவே வாழ்க்கை ஃபுல்லா நிந்தனையா இருக்குப்பா. எந்த இடத்துல போனாலும் நிந்தனை, அவமானம், அசிங்கம் தான் இருக்கு. எங்களுக்கு இறங்குங்க. எதுக்கு இறங்கணும்? அந்த நிந்தனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. ஏன்னாக்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்வாரு, ஒரு வேலைக்காரன் கண்ணு எஜமானோட கையே பாக்குமா. ஏன்னா எஜமான் கிட்டே இருந்து எப்படி உதவி வரும், எப்படி நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு வேலைக்காரியோட கண்ணு எஜமாட்டியோட கையே பார்க்குமா, எப்படி அந்த எஜமாட்டி நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஓனர் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அது போல நம்ம கண்ணு தேவனாகிய எஜமானுடைய கையே நோக்கி பார்க்கறச்சு உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு, உங்க நிந்தையெல்லாம் மாற்றி போடுவார். கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, சுகஜீவிகளோட நிந்தையினாலும் அகங்காரிகளோட இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. நல்லா வாழறவங்க எங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அகங்காரிய பிரைடா ரொம்ப திமிரா இருக்கிறவங்களா எங்களை வேதனைப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. உங்க குடும்பத்துல இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மத்தியில அந்த மாதிரி உங்களை யாராவது ஏதாவது நடத்துறாங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்குன்னா உங்க கண்ணை எங்க பாக்கணும்னாக்க ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனையே நோக்கி பார்க்கணும். அவர் கையை நோக்கி பார்க்கறச்சு உங்க நிந்தனையை நீக்கி போடுவாரு, உங்களை ஆற்றுவாரு, உங்களை தேற்றுவாரு, உங்களை தடவி கொடுப்பாரு, உங்களை அரவணைச்சுப்பாரு, உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பாரு. இகழ்ச்சிக்கும் நிந்தனைக்கும் பதிலாக கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒரு விஷயம் ஆண்டவரே, இறங்கும் இறங்கும் இறங்கும், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. இந்த வேத வசனத்தின்படி நிந்தனையினால் ஆண்டவரே ஜீவனை எல்லாம் நிந்தையினாக ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே அவஸ்தைப்பட்டு கொண்டு, அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஆண்டவரே நீர் உமது கரத்தை நீட்டுவீராக. ஒத்தாசி வரும் பர்வதமே நீர் இறங்குவீராக. சுக ஜீவிகளுடைய நிகழ்ச்சியினாலும் அகங்காரங்களுடைய பேச்சினாலும் ஆண்டவரே தேவ ஜனங்கள் வருத்தப்பட்டு நிந்தனை அவமானம் அடைந்தது போதும் தகப்பனே. ஒரு விஷயம் ஆண்டவரே, உமது கரத்தை நீட்டி அவர்கள் நிந்தனையிலிருந்து நீங்களாக்கி, அவர்கள் வெக்கத்தில் இருந்து நீங்களாக்கி, அவர்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்த்தி ஆண்டவரே சுகித்திருக்கும்படி செய்வீராக. உமக்குள்ளாக கழித்திருக்கும்படி செய்வீராக. உமக்குள்ளாக மகிழ்ந்திருக்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். உங்க நிந்தனையும் அவமானமும் நீக்கி போட்டு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களை வாழ வைப்பாரு. எங்க எல்லாம் நீங்க அசிங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்க தலையை நிமர செய்கிற தேவன் உங்களோடு உண்டு. ஒரு நாளும் அவரை விட்டு நீங்கி போகாதீங்க. உங்க கண்கள், உங்களோட எண்ணம் எல்லாமே அவர் தான் நோக்கி பார்க்கணும். ஒத்தாசை வரும் பருவதம் அவர் தான். அவர்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவர் தான் உங்களை பாதுகாப்பு. மனுஷன் நான் உன்னை அரவணைக்கிறேன், பாதுகாக்கிறேன்னு சொல்லுவான், ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லுவான். அதெல்லாம் நிரந்தரம் இல்ல. அதுக்கு பின்னாடி சில சூழ்ச்சிகள் கூட இருக்கலாம். ஆனா தேவனை நம்பி நீங்க இருக்கச்சு அவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் வேதனையை கூட்டாது. அவர்கிட்ட இருந்து வர ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேதனையை கூட்டாது. நிச்சயமா நீங்க சாட்சியா வாழ்வீங்க. ஆமீன். God bless you.